கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தன் கணவரை கடத்திய கும்பல் சுமார் 12 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக பெண் ஒருவர் அளித்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியது. திட்டக்குடி அடுத்துள்ள ராமநத்தத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர். 40 வயதான இவர் கார் ஓட்டுநரான நிலையில் இவரை பெங்களூரு சவாரி அழைப்பது போல அழைத்து மர்ம கும்பல் கடத்தியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ராஜசேகரின் மனைவி முத்துலட்சுமியை தொடர்பு கொண்ட கும்பல் சுமார் 12 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த நிலையில் இதுகுறித்தான ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரை பேச வைக்க மாட்டீங்க? பேச வைக்கிறதுக்கு முடியாது. அவரை குடோன்ல கட்டி போட்டாச்சு. குடோன்ல கட்டி போச்சு. பணம் பாண்டில் ரெடி பண்ணுங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு காலைல ஃபோன் பண்ணுறேன். நீங்க யாருன்னு சொல்ல? நீங்க தானே கூட்டின்னு போனீங்க? என்னையும் சேர்த்து பண்ணிக்கிட்டாங்க. சரிங்க, நம்மளையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், போலீஸுக்கு போகக்கூடாது. போனீங்கன்னா நீங்க போனீங்க எது வேணாலும் பண்ணுங்க. ஆனா போலீஸுக்கு போனீங்கன்னா உயிர் கிடைக்காது. கிளம்பிட்டு போய் வந்துட்டு அங்கேயே நான் பிக்கப் பண்ணிட்டேம்மான்னு சொன்னார். அதோட சரி, இந்த மாதிரி உன் புருஷன் உயிரோட வேணும்னா, உன் வண்டி உனக்கு வேணும்னா 12 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு பெங்களூர் வந்துடு, 12 லட்ச ரூபாய் ரெடி பண்ணு, அப்பதான் அவரு உயிரோட கிடைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சார். என் வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். உடனே அருகில் உள்ள ராமநத்தம் காவல் நிலையம் விரைந்த முத்துலட்சுமி இது குறித்து புகார் அளித்திருக்கிறார். விசாரணையை போலீசார் தொடங்கிய போது தன் கணவர் கடத்தல் கும்பலிடம் இருந்து தப்பிவிட்டதாகவும் கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் அவர் தஞ்சமடைந்திருப்பதாகவும் கூறி புகாரை அப்பெண்ணை வாபஸ் பெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து கிருஷ்ணகிரி லாட்ஜில் வைத்து தன் கணவரை கும்பல் சித்திரவதை செய்ததாக அவர் தெரிவித்திருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.